வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ். இன்றைக்கி வீடியோவில் அரிசி எதுவுமே சேர்க்காம கம்பு முளைக்கட்டிய கொள்ளு வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான தோசை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கம்பு முளைக்கட்டிய கொள்ளு ரெண்டுமே நமக்கு உடம்புக்கு நல்லது, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கம்பு உடம்புக்கு குளிர்ச்சி, அதிகப்படியான புரோட்டீன் சத்தும் நார் சத்தும் இருக்குது. கொள்ளு பார்த்திங்கன்னா நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த சிறுதானிய தோசைக்கு ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை துவையலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது 1/4 கிலோ மெஷர்மெண்ட் உள்ள ஒரு கப் எடுத்திருக்கேன். எல்லாம் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு முளைக்கட்டிய கொள்ளு எடுத்திருக்கேன். அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கம்பு 1/4 கிலோ சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு 2-3 தடவை தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கம்பில் நிறைய அழுக்கு தூசு இருக்கும், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கொள்ளு நம்ம ஊற வைக்க தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம கொள்ளு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கோம். இது ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பு உளுந்து ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். கம்மியான அளவாக எடுத்துருக்கிறதால நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேங்க. நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். சின்ன மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்தில் அரைச்சதை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ கம்பு உளுந்து 3 தடவை நான் அரைச்சி எடுத்தாச்சு. கடைசியாக நம்ம கொள்ளு சேர்த்துக்கலாம். கொள்ளு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கலந்துக்கலாம். இப்போ கிளைமேட் நல்லா குளிராக இருக்கிறதால நீங்கள் கை வச்சே கலந்துக்கோங்க. அப்போ தான் நல்லா புளிச்சு வரும். கலந்துட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 6 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நைட் அரைச்சி வச்சுருக்கேன், காலையில் பார்க்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம இதில் சோடா மாவெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நல்லா ஒரு தடவை கலந்துட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு 6-7 பூண்டு பல் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஒரு 4 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரையில் நீங்கள் பொரியல் கூட்டு தான் செய்வீங்க. இந்த மாதிரி நீங்கள் தொக்கு செஞ்சு இட்லி தோசைக்கு சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டுக்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்குனது எல்லாமே நல்லா ஆறி வந்திருக்கு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சமாக விட்டு இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை கல் வச்சுருக்கேன். கல் சூடாக இருக்குது. நம்ம தோசை ஊற்றிக்கலாம். உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லாவே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஏன்னா இதில் நம்ம அரிசி எதுவுமே சேர்க்கல. கம்பு முளைக்கட்டிய கொள்ளு உளுந்து மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கோம். டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாங்க. கம்பு கொள்ளு வச்சு தோசை இப்போ ரெடி பண்ணிட்டோம். இந்த தோசை நல்லா மொறுமொறுப்பாக சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அது போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.